வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழக அரசின் பேச்சுவார்த்தை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அறிகிறது. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஆர்பி டெட்டில் நமக்கு ரிசல்ட் எப்போ வரும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். போராட்டங்கள் என்ன நிலவரத்தில் இருக்குது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசின் பேச்சுவார்த்தை பொறுத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. எனவே ஜாக்டோ ஜியோ அறிவித்த மாதிரி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசின் பேச்சுவார்த்தை பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஏற்கனவே அறிவித்தவாறு ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் அப்படின்றத ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசோடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 25/11/2025 அன்னைக்கு சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 13/12/2025 அன்று மாநில தலைநகர் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதுங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க திரும்ப அவங்களுடைய பேச்சுவார்த்தையை அரசு ஏற்காதனால மீண்டும் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தை தொடங்க போகிறாங்க. அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு டிஆர்பியில் முக்கியமான தகவல்கள் அரசு அறிவிக்க போகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நவம்பர் 15, 16 தேதிகளில் தகுதி தேர்வு எழுதி முடித்த நிறைய பீப்புள்ஸுக்கு நமக்கு ரிசல்ட்ஸை நமக்கு வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிடறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 96% கேள்விகள் தவறு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு 96% கேள்விகள் தவறு, உண்மை என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிபுணர் குழு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. நிபுணர் குழு ஆராய்ந்து ஒரு முக்கியமான சுமூகமான முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மற்ற மாநிலங்களை போல தமிழகத்திலையும் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லா நபர்களுக்குமே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணுற நபர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். தகுதி தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை 75 குறைக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேங்க. தகுதி தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களில் 75 இருக்குது, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 82 இருக்குங்க. இந்த தகுதி தேர்வுடைய மதிப்பெண்களை குறைச்சா நிறைய பேர் பாஸ் விகிதத்தை எட்டுவாங்க அப்படின்றது எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதையும். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.